வெல்கம் டு சந்தியா ஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ். நாம இன்னைக்கு கேட்க போற கதையின் தலைப்பு எனது புன்னகையின் முகவரி. ஆசிரியர் சந்தியா ஸ்ரீ. நான் உங்கள் புவனா செல்வம். அத்தியாயம் 30. சூரிய பிரகாஷ் அனுபமாவின் திருமணம் கோவையில் பெரிய மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடந்தது. திருமண நாளன்று வந்து சேர்ந்த சாருவை அவள் முறைக்க, அனு, கோபப்படாத, நான் கன்சீவா இருக்கேன், உனக்காக அங்கிருந்து கிளம்பி வந்தேன், ரிஷிக்கு லீவு கிடைக்கல என்றால் வேகமாக. ஹே, வாழ்த்துக்கள். சட்டென்று அருகே வந்த தென்றல் கை கொலுக்கினாள். சூர்யாவின் கையில் மாங்கல்யத்தை கொடுத்து கட்டச் சொல்ல தன்னவளின் கண்ணை பார்த்தபடி காதலோடு அவளின் கழுத்தில் தாலியை கட்டினான். அத்தோடு சாருலதா கருவுற்ற விஷயம் தெரிய வரவே குட்டீஸ் ஆர்ப்பாட்டத்திற்கு அளவில்லாமல் போனது. அவர்களின் திருமணம் முடிந்த கையோடு மனோவும் தென்றலும் மேகமலை நோக்கி பயணமாகினர். மனோவின் பார்வை மனையாளின் மீது படிந்தது. 17 வருடமாக காத்திருந்தவனின் முகமெங்கும் சந்தோஷம் பரவிட, இன்னும் எத்தனை நாளைக்கு உண்மையை மறைக்க முடியும் என நினைத்தான். தன் முகத்தை மறைத்த கற்றை கூந்தலை காதோரம் ஒதுக்கிவிட்டு தென்றல் வெளிப்புறம் வேடிக்கை பார்க்க வலது கையால் லகுவாக வண்டியை செலுத்தியவனின் இடது கரம் அவளின் இடையோடு பதிந்தது. கணவனின் திடீர் செயலில் திடுக்கிட்டவள், பாவா, கையை எடுங்க. அவள் சொன்னதற்கு மாறாக அவனின் கரங்களில் அழுத்தம் கூடியதில் லூசு என்று திட்டியவளின் முகம் வெக்கத்தில் சிவந்து போனது. புயலே புயலே, பொத்தி வச்ச புயலே, புன்னகையாலே என்னை தாக்கும் புயலே, ரசனையோடு பாட அவனின் மார்பினில் செல்லமாக அடித்துவிட்டு தோள் சாய்ந்தாள். அவனது இதழ்கள் சூடாக அவளின் நெற்றியில் பதிய, உங்க விளையாட்டை நிறுத்துறீங்களா என்றால் கோபத்தோடு. இத்தனை நாளா நீ விளையாண்டப்ப நல்லா இருந்ததோ? உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு, நீ என்ன பார்த்தது இல்ல? கேட்டவுடன் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. சில நொடிகளில் தன்னை சமாளித்துக் கொண்டு, இல்லையே, வேகமாக அவள் மறுத்துவிடவே காருக்குள் அமைதி நிலவியது. இருவருக்கும் இடையே பகிரப்பட வேண்டிய விஷயங்கள் அதிகம் இருக்க, ரவிச்சந்திரன் மனோவோட அப்பானா ஏன் அவர்கிட்ட இருந்து விலகி நிக்கிறான்? 2 பேரும் அதை வெளிக்காட்டிக்காம இருக்க காரணம் என்ன என்று சிந்திக்க தொடங்கினாள். மதியம் 2 மணி போல மேகமலை எஸ்டேட்டின் உள்ளே கார் நுழைந்தது. மனோ வேகமாக தன்னவளின் முகத்தை ஆராய அதில் எதையும் கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறியபடி பங்களா முன்பு காரை நிறுத்தினான். அந்த இடத்தை சுற்றிலும் தேயிலை தோட்டங்கள் கண்ணுக்கு எட்டும் தூரம் வரை பசுமையாக காட்சியளிக்க, மற்றொரு பக்கம் சில்லென்று வீசிய காற்றில் உடல் சிலிர்த்திட காரின் கதவினை திறந்து கொண்டு கீழே இறங்கினாள். இடைப்பட்ட காலத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருந்த வீட்டை பார்த்த தென்றல், ரொம்ப நேரமா கார்ல உட்காந்தே வந்தது கலப்பா இருக்கு என்றாள். சரி, நீ குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, அதுக்குள்ள நமக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வர சொல்றேன். இருவரின் லக்கேஜுகளையும் கொண்டு போய் அறையில் வைத்துவிட்டு வந்து வேலையாளிடம் விஷயத்தை கூறினான். நெடுந்தூரம் வண்டியை ஓட்டி வந்த களைப்பில் அவனும், நீண்ட தூரம் அமர்ந்து வந்த சோர்வில் அவளும் குளித்துவிட்டு படுக்கையில் விழுந்தனர். 2 மணி நேர உறக்கத்திற்கு பிறகு எழுந்த இருவரும் மாலை நேரத்தை ரசிக்க ஏதுவாக தோட்டத்தில் போடப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர, நீங்க எப்ப பாவா சிரிக்க ஆரம்பிச்சிங்க? குறும்போடு தென்றல் கேட்க அவளின் தலையில் செல்லமாக முட்டி, அதுக்கு முன்னாடி நீ எப்படி என் மனசுக்குள்ள வந்தேன்னு தெரிய வேண்டாமா? கேட்டவனை திகைப்போடு ஏறிட்டாள். இந்த இரும்பு மனுஷன் என்ன காதலிச்சாரா? நம்ப முடியாமல் அவள் கேட்க, நீ என் காரு கண்ணாடிய உடைச்சது, நான் உன்னை அடிச்சது, அடுத்தடுத்த சந்திப்புகள் எல்லாமே இயல்பா நிகழ்ந்ததுதான். அவன் கூற, நிஜம்தான் பாவா என ஒத்துக்கொண்டாள். நம்ம முதல் சந்திப்பை என்னால மறக்கவே முடியாது. உன்னோட அந்த கர்வ புன்னக இதெல்லாம் எனக்குள்ள பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துச்சு. அவன் சொல்வதை மௌனமாக உள்வாங்கினாள். அவளை இமைக்காமல் நோக்கி, நம்மளோட 2வது சந்திப்பு நீ எனக்கு கொடுத்த பதில் அடியில உன்னை பழிவாங்க நினைச்சுதான் வேலைக்கு சேர்த்தேன் என்று சொல்ல, அங்கதானே நீங்க என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க. குறும்போடு கண் சிமிட்டினாள். ஆமா, யானை தான் தலையிலேயே தானே மண்ண வாரி போட்டுக்குச்சு என்றதும் தென்றல் புருவம் சுருக்கி யோசித்தாள். அவளது முகபாவனை வைத்தே மனதை படித்தவன், இதுல யாரு யானைன்னு யோசிக்கிறல்ல? குறும்போடு கேட்க, எப்படி பாவா? ஆச்சரிய பாவனை காட்டினாள். உன்னை எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் அழுத்து கொண்டு, எல்லாத்தையும் பண்ணிட்டு பேச்சு பாரு, மனதினுள் செல்லமாக திட்டிக் கொண்டு சிரித்தவனை
காரணம் புரியாமல் நோக்கினாள். அவளின் பார்வை உணர்ந்து, சின்ன பொடுசுக 5 பேரை வச்சுக்கிட்டு நீ அடிச்ச லூட்டிய நினைச்சா அடி வயித்துல இருந்து சிரிப்பு தானா கிளம்புது. அவன் மீண்டும் சிரிக்க அவளது முகம் மாறியது. ஏதோ ஒரு இடத்துல காரணம் கேட்ட பின்னாடி உண்மைய சொன்னா கண்டிப்பா சிரிப்பீங்கன்ற எதிர்பார்ப்ப பொய்யாக்கி என்ன தப்பா நினைச்சிட்டீங்கல்ல? அவள் குரல் கரகரக்க கேட்க அவனது புன்னகை உதட்டோடு உறைந்து போனது. சிறிது நேரம் இருவருக்கும் இடையே அமைதி நிலவியது. உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் இல்ல? அன்னைக்கு ரொம்ப அவசரப்பட்டு பேசிட்டேன். சாரி. அவளது கரங்களை கோர்த்து மௌனமாக இருந்தான். அவனை சாருவோடு பார்த்த அன்று அவளது மனநிலையை பற்றி விவரிக்க, அதுக்கு பேர்தான் பொறாம, அது காதல் தான்னு மேடம் எப்ப உணர்ந்தீங்க? சீண்டலோடு கேட்டு அதற்கு பரிசாக 4 அடியையும் வாங்கி கொண்டான். அன்னைக்கு நைட்டு நான் உன்னை பார்க்க வந்தப்பதான் உனக்கு பிறந்த நாள்னு தெரிஞ்சது. அந்த நாளின் நினைவில் கூற அவனை திகைப்போடு ஏறிட்டாள். அவளது விழிகளில் தன்னை தொலைத்து அவன் மௌனமாக இருக்க, உங்களை குழப்பி விட நினைச்சு கையெழுத்து போடாம ரிசைனிங் லெட்டர் அனுப்புனா என்ன ஷீலாமா குழப்பி விட்டுட்டாங்க. அன்று நடந்ததை அவள் விவரிக்க மனோ சிரிப்பை அடக்க பெரும்பாடு பட்டான். அவளின் தலையை செல்லமாக முட்டி, 2 மணி நேரம் மண்டை காஞ்சது எனக்கு தான் தெரியும். எனக்கு என் காதல உணர்த்தினதே அந்த ரிசைனிங் லெட்டர்ல தான். அவனது குரல் நெகிழ்ந்தது. லீவு எத்தனை நாள் வேணும்னு கேட்டா 1 வருஷம்னு அசால்ட்டா சொல்ற. சரியான வாலடி நீ. அவளின் தலையில் நெருக்கென்று கொட்டினான். இந்த வாலு புள்ளதான் உனக்கு ஏத்த ஜோடி மச்சான். கண் சுமிட்டிய தென்றலின் உதட்டை வருடிய அவனது விரலை அவள் கடித்து வைக்க, ராட்சசி என்று அலறினான். அவளது மச்சான் என்ற அழைப்பில், நல்லா பேசிட்டு இருக்கும்போது மச்சான்னு சொல்லாத புயல், அப்புறம் உன்னோட மச்சான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. காதோறும் முணுமுணுத்தவன் கரங்கள் அவளின் இடையில் அழுத்தத்தோடு பதிந்தது. பாவா, நம்ம முதல்ல பேசி முடிச்சிடலாமே. அவள் சொன்னதை காதில் வாங்காமல் இதழை சிறை செய்ய அவளின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. சூரியன் மேற்கு திசை நோக்கி நகர்வதைக் கண்டு, நீ பார்க்கல அணுகிட்ட பேசினதை கேட்டேன். இத்தனை கஷ்டத்தை மனசுல வச்சுட்டு உன்னால எப்படிதான் சிரிக்க முடியுதோ? அன்னைக்கு உன்னோட கதறல் கேட்டு உன்னை இப்படி பேசிட்டேன்னு நினைச்சு அன்னைக்கு முழுசும் என்னால தூங்கவே முடியல என்றான். அப்போதே அவன் மாறியிருப்பதை நினைத்து மனம் மகிழ்ந்தவள், பாவா, என்ன கஷ்டம் வந்தாலும் சிரிக்க மட்டும் செய்ங்க. இப்படி முகத்தை வச்சிருந்தா பார்க்க சகிக்கல. நக்கலோடு பொய்யாய் முகம் சொலித்தாள். அதை கண்ட மனோ உற்சாகத்தோடு அவளை செல்லமாக அடிக்க, அவள் அதை தடுக்க நிமிடங்கள் கரைந்து சென்றது. இரும்பாக இருந்தவனை தன் காதலால் மனிதனாக மாற்றியதை நினைத்து தன்னவன் மனிதனில் கொடி போல படர்ந்தாள். ஓ மலர்ந்த முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அது தெரிஞ்சுதானே சிரிக்காம இருந்த. அவளது மூக்கோடு மூக்கை உரசினான். தன் விழிகளை மூடிய தென்றல், அப்படி இருக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும் என்றாள். பஞ்ச பாண்டவர்கள் வந்து மிரட்டின அன்னைக்குதான் நிஜமாவே கண்கள்ல கண்ணீர் வர அளவுக்கு சிரிச்சேன். மனோவின் பேச்சில் பட்டென்று விழித்திருந்து அவனை அதிர்ச்சியோடு பார்த்தாள். அட பாவி, அப்பவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு சிரிக்காம இருந்தீங்க? மார்பில் செல்லமாக அடிக்க தன் கரங்களால் அவளை தடுத்தான். நீ நினைச்சது நிறைவேறின சந்தோஷத்துல எங்கேயாவது போயிட்டா நான் என்ன செய்யறது? அப்போதே தன்னை விட்டு விலக முடியாமல் தவித்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டாள். திடீரென்று வேலையை விட வேறு ஏதோ காரணம் இருக்கும் என்று யூகித்து அவளிடம் கேட்க, ஆமா, நிவாஷ் அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு. உங்க மேல உள்ள காதல வெளிப்படுத்திடுவனோன்னு பயத்துல அப்படி ஒரு முடிவெடுத்த. அவளது அதிரடி முடிவை நினைத்து அவனது உடல் சிலிர்த்து அடங்கியது. திருமணத்தன்னைக்கு உன் கண்ணுல தெரிஞ்ச காதல், என்னோட அசைவையும் வைத்து தேவைகளை நீ புரிஞ்சுக்கிட்ட விதம், இதெல்லாம் என்ன மாத்திடுச்சு. நீ எனக்கு கிடைச்ச வசந்தம். அவனது நினைவுகளை மனப்பெட்டகத்தில் சேமித்தாள். மாலை நேரம் நெருங்க லேசாக குளிர் பரவ தொடங்க, கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலாமா என்று அழைக்க, சரி என்று தலையசித்து அவனோடு சென்றாள். பெரிய மரங்கள் அணிவகுத்து நின்றிருக்க அந்த இடமே ஒரு வசீகரமான தோற்றம் அளிக்க, இருவரும் கைகோர்த்து நடக்கும்போதுதான் பாதை செல்லும் திசையை கவனித்தாள். சட்டென்று ஏதோ நினைவு வர, பாவா, இந்த வீட்ல ஒரு குட்டி பையன் இருந்தானே, அவன் இப்போ எங்க இருப்பான்னு தெரியுமா என்றவளின் குரலில் குறும்பு கூத்தாடியது. அவனை எதுக்காக தேடுற? மனோ புருவத்தை ஏற்றி இறக்க,
அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காகத்தான் என்றபடி ஓர விழிகளால் அவனை ஏறிட்டாள். தன்னவளின் பார்வை உணர்ந்து மனதினுள் சிரித்தவன், 17 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவன் இன்னும் இங்கேயே இருப்பானா நினைக்கிற? தீர்க்கமாய் கேட்க, சடார் என்று அவன் பக்கம் திரும்பினாள். முடியாது, அவன் இங்கதான் இருப்பான், உறுதியளித்தாள் தென்றல். இருவரும் பேசியபடி அந்த இடத்தை சென்றடைந்தனர். தன் பின்னோடு வந்த கணவனின் கைப்பற்றி இழுத்து நிற்க வைத்தவளின் விழிகள் லேசாக கலங்க, இருவரின் நினைவுகளும் பின்னோக்கி சென்றது. அங்கேதான் தென்றல் முதலாக மனோவை சந்தித்தாள். அவனது 10ஆம் ஆண்டு பிறந்த நாள் அன்று. பெற்றோரின் விவாகரத்து உறுதியானதாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியவுடன் பேரனை அழைத்து கொண்டு மேகமலை எஸ்டேட் வந்து விட்டார் ராஜசேகர். அவன் அதை நினைத்து மனம் வருந்த, அவங்க மட்டும் உன்னோட வாழ்க்கை இல்ல கண்ணா என்று அவனுக்கு ஆறுதல் கூறினார் தாத்தா. அந்த நேரத்தில் டொனேஷன் கேட்டு ஒரு பெண்மணி வந்திருப்பதாக வாட்ச்மேன் வந்து சொல்லவே, அவங்கள வர சொல்லு என்றார். தாத்தா, நான் கொஞ்ச நேரம் அந்த பாறை பக்கத்துல உட்கார்ந்திருக்கட்டுமா? மனோ அனுமதி கேட்க சரி என்று தலையசைத்தார். அவன் வெளியே சென்றவுடன் ஒரு குட்டி பெண்ணை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த ஷீலாவை கண்டவுடன், வாங்க என்று வரவேற்றார் ராஜசேகர். சார், இங்க அனாதை இல்லத்துக்கு டொனேஷன் தரதா சொல்லி இருந்தீங்க. ஷீலா தொடங்க, அத பத்தி கொஞ்சம் பேசணும் என்று சோபாவை கை காட்டினார் ராஜசேகர். குட்டி பெண் துருதுருவென்று இருப்பதைக் கண்டு, பின்னாடி என் பேர இருக்கான், நீ அவனோட விளையாடுறையா என்றவுடன் சரி என்று தலையாட்டினாள். அவளை பேரன் உட்கார்ந்திருக்கும் இடத்திற்கு அனுப்பிவிட்டு, இத்தனை நாளா சேவை செய்யறதுல மனம் போகல, ஆனா இனி நான் செய்யற புண்ணியம் என் பேரனோட வாழ்க்கையை சீராக்கட்டும் என்று பேச்சை தொடங்கினார். தன் அருகே யாரோ அமரும் அரவம் கேட்டு மனோ திரும்பி பார்த்தான். அவனது கலங்கிய கண்களைக் கண்டு, நீ ஏன் அழுகிற என கேட்டாள் குட்டி பெண். சில நொடிகள் அமைதியில் கழிய, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், என்னோட அப்பா அம்மா பிரிஞ்சிட்டாங்க, இப்போ எனக்குன்னு யாருமே இல்ல என்றான் சோகமாக. எனக்கும் தான் யாருமே இல்ல என்றவளுக்காக அவன் மனம் பரிதாபப்பட, என் பேரு இளந்தென்றல், இந்தா புது வருஷம் வரப்போகுது, இந்த கிரீட்டிங் கார்டு வச்சுக்கோ என்று அவனிடம் நீட்டினாள். பிறகு தன்னிடம் இருந்த பென்சிலில் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கிரீட்டிங் கார்டில் எழுதி அவனிடம் கொடுக்க, தேங்க்ஸ் என்று அதை வாங்கினான் மனோ. அப்போ ஒவ்வொரு வருஷம் முடிவிலையும் இதே அட்ரஸுக்கு உனக்கு இந்த மாதிரி கிரீட்டிங் கார்டு அனுப்பட்டுமா? சிறுமி கேட்க சரி என்று தலையசைத்தான். என் ஸ்மைல் எப்பவும் உனக்காகத்தான் என்ற போது தென்றல் ஷீலாவின் குரல் கேட்டு எழுந்து, சரி நான் கிளம்புறேன், பாய் அவனிடம் விடைபெற்று சென்றவளின் ஞாபகமாக அந்த கிரீட்டிங் கார்டை பத்திரமாக வைத்தான். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த எஸ்டேட்டை வித்துடலாம் என்று ராஜசேகர் கூறிய போது வேண்டாம் என்று தவிர்த்து விட்டான். அவள் சொன்னது போலவே ஒவ்வொரு வருடத்தின் முடிவிலும் அந்த முகவரிக்கு அவளது கிரீட்டிங் கார்டு வந்துவிடும். எங்கிருந்தோ கேட்ட குயிலின் சத்தத்தில் இருவரின் மனமும் நடப்பிற்கு திரும்ப, என்னை எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவளை இழுத்து அணைத்து கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தான். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.